கொச்சியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அவரது உடல் புதைக்கப்பட்டு பின்னர் 1539 அதன் மிச்சங்கள் போர்ச்சுகலுக்கு அனுப்பப்பட்டன. கடைசி பயணங்களில் அவர் புரிந்த கொடுமைகளை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் வாஸ்கோடகாமாவின் கண்டுபிடிப்பு வரலாற்று சாதனைகளில் மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டிய ஒன்று. இந்தியாவுக்கான கடல் மார்க்கத்தை அவர் கண்டுபிடித்த பிறகு உலக நாடுகள் அதன் நேரடி வர்த்தக பலனை உணரத் தொடங்கின. இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நேரடி தொடர்புகள் ஏற்பட்டன. பல நாடுகளில் போர்ச்சுகீசிய காலனிகள் உருவாவதற்கும் வாஸ்கோடகாமாவின் முதல் பயணமே வழிவகுத்தது. அவரது பயண அனுபவங்கள் அடங்கிய லுசியா டாஸ் என்ற நூல் போர்ச்சுகலின் தேசிய காவியமாக போற்றப்படுகிறது. கண்டுபிடிக்கப்படாத அல்லது அறியப்படாத ஒன்றை நோக்கி மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் நம்மில் எத்தனை பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம்? ஆபத்துக்களை கண்டு நாம் ஒதுங்கினால் சாதனைகளும் நம்மை விட்டு ஒதுங்கும். எல்லா வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கையும் நமக்கு சொல்லும் உண்மை அது.